அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை நோக்கிய பாதையில் முன்னின்று உலகை வழிநடத்துவோம் என ஜப்பான் பிரதமர் டகாய்ச்சியை சந்தித்த பிறகு பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வீடில்லாமல் தவித்த நடிகர் பாபா லட்சுமணனுக்கு தனக்கு ஒதுக்கப்பட்ட எம்எல்ஏ குடியிருப்பை அமைச்சர் ராஜ்மோகன் வழங்கினார். 6 மாதங்களில் சொந்த வீடு ஏற்பாடு செய்து தருவதாகவும் உறுதியளித்தார். கவர்னர் அர்லேகர் வைகையை அரசு சீரமைக்காவிட்டால் கவர்னர் மாளிகையே களம் இறங்கும் என்று அடாவடியாக பேசியிருக்கிறார். கவர்னரின் இந்த அசட்டு துணிச்சலுக்கு தவிக அரசின் கையாளாகத்தனமே காரணம் என உதயநிதி தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறை மின்வெட்டுத்துறையாக உருமாறி வருகிறது. இதனை கண்டுகொள்ளாமல் ரீல்ஸுக்கு முட்டுக் கொடுக்கும் வேலையை அமைச்சர் நிர்மல்குமார் செய்து வருவதாக நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். குதிரை பேரம் நடந்துள்ளதால் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது. இதுகுறித்து முழு விசாரணை நடத்த வேண்டும் என தலைமை தேர்தல் கமிஷனில் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. எல் நீனோ மாற்றத்தால் அதிக மழை பெய்யும் ஆபத்து இருப்பதால் பெருநாட்டில் 796 மாவட்டங்களில் 60 நாட்களுக்கு அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகாவுடன் எந்த சமரசமும் செய்யப்போவதில்லை. எப்போதும் அங்கு அணையை கட்டவிட மாட்டோம். அதில் தமிழக காங்கிரஸ் உறுதியாக உள்ளது என அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார். பொங்கல் திருநாளுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டம் தவிக ஆட்சியிலும் தொடர்கிறது. இதற்காக 2027 பொங்கல் திருநாளுக்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசு உத்தரவிட்டுள்ளது. தவிகவில் அமைப்பு ரீதியாக புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. நெல்லை RS முருகன், ரெட்டியார்பட்டி நாராயணன், போலூர் எம்எல்ஏ அபிஷேக், உத்தரமேரூர் முனிரத்தினம் உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்களுக்கு மாவட்ட செயலர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. பயிர்க்கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்வது குறித்து முதல்வர் விரைவில் அறிவிப்பார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் விவசாயிகளின் கோரிக்கைகள் கேட்டறிந்து விவசாயிகள் பயனடையும் வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என அமைச்சர் வினோத் சொன்னார். முதல்வர் விஜய் ஜூலை 10ஆம் தேதி கரூர் செல்கிறார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27இல் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். ஜூலை 10ஆம் தேதி கரூர் செல்ல உள்ள முதல்வர் விஜய் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்ப உறுப்பினர்களில் தகுதியானவர்களுக்கு அரசு பணிக்கான ஆணை வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜூலை 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் வி த லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெறவுள்ளது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை வைகை ஆற்றை மீட்க இளைஞர்கள் முன்வர வேண்டும். யாரும் முயற்சி எடுக்காவிட்டால் கவர்னர் மாளிகை முயற்சி எடுக்கும் என கவர்னர் ஆர்லேகர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் இரு நாடுகளிடையே AI தொழில்நுட்பம், அரிய பூமி தாதுக்கள், இந்தியா முழுவதும் 1000 பயோகேஸ் இயற்கை உர ஆலைகளை அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இந்தியா ஜப்பான் உறவுகளின் அடித்தளம் அசைக்க முடியாத பரஸ்பர நம்பிக்கையால் அமைந்துள்ளது. இரு நாடுகளின் பொருளாதாரமும் ஒன்றை பூர்த்தி செய்யக்கூடியவை என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். திமுகவை காப்பாற்ற வேண்டும் எனில் திமுக தலைவர் ஸ்டாலின் குடும்பம் கட்சியை விட்டு விலக வேண்டும். அதிமுகவை காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி விலக வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய ஒருவரின் தவறான முடிவால்தான் நாங்கள் தற்போது மாற்றுக் கட்சியான தவிகவில் இணைய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது என சி. விஜயபாஸ்கர் சொன்னார். இன்றைய விழாவில் நீங்கள் பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான். டெல்டாவில் நடக்கப் போவதுதான் மெயின் பிக்சர் என அதிமுகவில் இருந்து விலகி தவிகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் சொன்னார். தேர்தலுக்கு முன்பே தவிகவுடன் கூட்டணி அமைக்க பழனிசாமியிடம் வலியுறுத்தினோம். ஆனால் எங்களின் வலியுறுத்தலுக்கு அவர் செவிமடுக்கவில்லை. திமுகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என தவிகவில் இணைந்த சி. விஜயபாஸ்கர் விளக்கினார். தவிக அரசு தடுமாறுமா என நரி போல சிலர் காத்திருக்கின்றனர். தவிக அரசை காக்கும் அரணாக தற்போது அதிமுகவினர் தவிகவில் இணைந்துள்ளனர் என அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னார். தவிக எம்எல்ஏ பேர விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமாரை தனிப்படை போலீசார் தேடுகின்றனர். கரூரில் உள்ள பண்ணை வீட்டில் போலீசார் தேடினர். கரூருக்கு செல்வதற்கு முன்னால் செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் முதல்வர் செயல்பட்டு வருகிறார் என்று எண்ண தோன்றுகிறது என முன்னாள் அமைச்சர் ரகுபதி விமர்சித்தார். குதிரை பேர அரசியலுக்கு எடுத்துக்காட்டு தவிக அரசுதான் என்றார். சைவம் வைணவம் குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் புகார் அளித்திருந்தார். அந்த தனிநபர் புகாரை நிராகரிக்க கோரி பொன்முடி தாக்கல் செய்த மனுவை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. பெட்ரோல், டீசல் போன்றவை குறைவான விலையில் விற்பனை செய்ததால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு 74,781 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார்.
வாழ வைத்த அதிமுகவுக்கு விசுவாசம் இல்லாமல் மாற்றுக் கட்சியை நோக்கி ஓடுபவர்களுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். திமுகவுடன் சேர்ந்து அதிமுக ஆட்சி அமைக்க முயன்றதாக கூறுவது பொய் என அக்கட்சியின் கொறடா ஆக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை இடைத்தேர்தலில் மதிமுக போட்டியிடாது என வைகோ தெரிவித்துள்ளார். தாவேக கூட்டணி வெற்றி பெற மதிமுக முழு மூச்சாக உழைக்கும் என கூறினார். திருநெல்வேலியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த தந்தை மற்றும் அவருடைய 5 வயது மகன் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்ட செய்தி நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கிறது என வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இது சட்ட ஒழுங்கு சீரழிவின் உச்சக்கட்டம் என்றார். சென்னை திருவொற்றியூரில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் நிறுவன மேலாளர் மாதவன் ராஜன் என்பவரிடம் அடியாட்களுடன் சென்று ரூபாய் 20 லட்சம் மாமூல் கேட்டு மிரட்டியதாக திமுக முன்னாள் எம்எல்ஏ விஜயனின் மகன் மணிகண்டன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். டெல்லியில் நடைபெற்ற இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மன்றத்தில் பிரதமர் மோடியும் ஜப்பான் பிரதமர் டகாய்ச்சியும் ஹரியானாவின் கார்கோடாவில் அமைந்துள்ள மாருதி சுசுகி 4வது வாகன உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்கி வைத்தனர். கர்நாடக மாநிலம் ஹூப்ளியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில் வருகிற 5, 12, 19, 26 ஆகிய தேதிகள் வரையும், மறுமார்க்கமாக ராமேஸ்வரத்திலிருந்து ஹூப்ளி செல்லும் சிறப்பு ரயில் 6, 13, 20, 27 ஆகிய தேதிகள் வரையும் நீட்டிக்கப்பட்டுள்ளதென தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் இன்று முதல் ஜூலை 17 வரை நிலுவை சொத்து வரி வசூலிப்பதற்கான சிறப்பு முகாம் நடக்கிறது. காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை சொத்து உரிமையாளர்கள் வரி செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் காயமடைந்தார். 5க்கும் மேற்பட்ட அறைகள் சேதமடைந்தன. இணையத்தில் கசிய விடப்பட்ட ஜனநாயகன் திரைப்படத்தை 1,20,00,000 பேர் பார்த்துள்ளனர் என கைதானவர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனு விசாரணையின் போது ஹைகோர்ட்டில் சென்னை மாநகர போலீஸ் தகவல் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் குஜராத்தைச் சேர்ந்த தம்பதி மகள் மூச்சு திணறி இறந்தது உறவினர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி ஆகிய மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாட்டோ நாடுகளை பாதுகாக்க மற்ற நாடுகளை விட அமெரிக்கா அதிக பணத்தை செலவிடுகிறது. அதனால் அமெரிக்காவுக்கு எந்த பலனும் இல்லை என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவிடம் இருந்தவரைதான் அதிமுக கட்சியாக இருந்தது. தற்போது இபிஎஸ்ஸிடம் இருப்பது கார்ப்பரேட் கம்பெனி என அமைச்சர் செங்கோட்டையன் பேசினார். இபிஎஸ் பின்னால் 10 பேர் இருப்பதாக கூறினார். இப்போ இருக்கும் எதிர்க்கட்சிக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்க ஒரு பாப்பா மாடல், தொட்டதைக்கெல்லாம் அழுகிறாங்க என்கிறார் அமைச்சர் ரமேஷ். வன்மத்தை கக்குவதையே வேலையா வச்சிருக்காங்க என கூறினார். எம்எல்ஏ பதவியை சமீபத்தில் ராஜினாமா செய்த முன்னாள் அமைச்சர்கள் விராலிமலை சி. விஜயபாஸ்கர், கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்று தாவேக்கவில் இணைந்தனர். அவர்களுடன் 10,000 அதிமுக தொண்டர்களும் கட்சியை விட்டு விலகி தாவேக்கவில் இணைந்தனர். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள முதல்வர் விஜய் இன்று முதல் துறை வாரியாக ஆய்வு ஆலோசனைகளை தொடங்கியுள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாததை திமுகவால் ஏற்க முடியவில்லை. கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விலை பேசி எம்எல்ஏக்களை வாங்குவதை ஏற்க முடியாது என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் சொன்னார். விரைவில் தேர்தல் என ஸ்டாலின் பேசியதன் பின்னணி இப்போதுதான் தெரிகிறது என்றார். அதிமுக அமைப்பு செயலராக ஜக்கையன், கொள்கை பரப்பு துணை செயலராக டி. கே. ராஜேந்திரன், அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளராக ராயபுரம் கோபி ஆகியோரை நியமித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என அதிமுக எம்பி இன்பதுரை தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளார். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி போல தற்போது எம்எல்ஏக்களின் இடப்பெயர்ச்சியை தமிழகம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறது. தற்போது தமிழகத்தில் நடப்பது ஜனநாயக அரசியலா அல்லது ஆழ்பிடிக்கும் அரசியலா என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பினார். திருச்சி கிழக்கு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திருச்சி மாநகர் மாவட்ட பொருளாளர் ராஜசேகரன் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார். அதிமுகவினர் ராஜினாமா செய்துவிட்டுத்தான் தாவேகாவில் இணைகின்றனர். சொந்தமாக சுயமாக முடிவெடுத்து வேறு கட்சிக்கு செல்வதால் இதில் குதிரை பேரம் எதுவும் இல்லை என காங்கிரஸ் எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். தாவேகா ஆட்சியில் லஞ்சம், ஊழல் ஒழிக்கப்பட்டுள்ளது என மக்களே பேசுகிறார்கள் என பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். 50 ஆண்டுகால ஆட்சியில் செய்யாததை 50 நாட்களில் விஜய் செய்துள்ளார் என்றார். தாவேகா அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல மாதம் ஒருமுறை மின்கட்டண முறையை அமல்படுத்த வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவை போல் தாவேகாவும் ஏமாற்றிவிடுமோ என மக்கள் அஞ்சுகின்றனர் என்றார்.
தென்காசியில் எந்த அரசு பதவியிலும் இல்லாத தாவேக மாவட்ட செயலாளர் புதிய பேருந்து சேவையை தொடங்கி வைத்துள்ளார். அரசு எந்திரத்தை கரையான் போல அரிக்கும் தாவேகவினரின் செயலுக்கு தமிழக அரசு தடை விதிக்க வேண்டும் என வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். வடக்கில் பாஜக பயன்படுத்தி வந்ததை போன்ற வாஷிங் மெஷின் ஒன்று தற்போது தமிழகத்திற்கும் வந்துவிட்டது என்று கேள்விப்பட்டேன். இந்த புது தமிழக மாடல் மெஷின் குட்கா கரைகளை கூட நீக்கும் என்று சொல்கிறார்களே, உண்மையா என கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். குதிரை பேரம் என்ற இழிவான வேலையை தொடங்கியதே திமுக தான். கம்பம் தொகுதியில் மதிமுக சார்பில் வென்ற ராமகிருஷ்ணனை ராஜினாமா செய்ய வைத்து இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட வைத்தீர்களே, அது என்ன பெருச்சாளி பேரமா என திமுகவுக்கு வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். தாவேக எம்எல்ஏவுக்கு ரூபாய் 35 கோடி பேரம் பேசியது தமிழகத்தில் இதுவரை நடக்காத அரசியல் மோசடி என வைகோ தெரிவித்துள்ளார். அதிமுக திமுகவும் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயன்றது இதன் மூலம் வெளிப்பட்டுவிட்டது என்றார். திமுக முதுகில் துரை வைகோ குத்திவிட்டார். திமுகவால் ஜெயித்ததால் மதிமுக எம்எல்ஏக்கள் திமுக பக்கம் நிற்கின்றனர் என தினகரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு மத்திய அரசு நிறைய நிதியுதவிகளை செய்து வருகிறது. அதேபோல் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான முழு நிதியையும் மத்திய அரசே வழங்க வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். வட மாநிலங்களான குஜராத், பீகார், மத்திய பிரதேசத்தில் காலியாக உள்ள 3 தொகுதிகளுக்கு வரும் ஜூலை 30 இடைத்தேர்தல் நடைபெறும். அதற்கான வாக்கு எண்ணிக்கை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. B.Pharm, BBD டிப்ளமோ உள்ளிட்ட துணை மருத்துவ படிப்புகளுக்கு கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக சுயநிதி தொழில் கல்லூரிகளுக்கான கட்டணத்தை கல்வி கட்டண நிர்ணய குழு அறிவித்துள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் முதுநிலை தேர்வுக்கு வரும் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் தேர்வு முடிவுகள் செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய காங்கிரஸ் அரசை கண்டித்து போராட்டம் நடத்திய தெலங்கானா ராஷ்டிரிய சேவா தலைவர் கவிதா குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டார். இரண்டாயிரத்தி 27 உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலில் சமாஜ்வாதி கட்சியிடம் சரிபாதி இடங்களை கேட்டு பெற காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளது. 2022 தேர்தலில் மொத்தமுள்ள 403 தொகுதிகளில் 399 போட்டியிட்டு 2 தொகுதிகளில் காங்கிரஸ் வென்றது குறிப்பிடத்தக்கது. வடமேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்கக்கடலோரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேட்டூர் காவிரி உபரி நீர் திட்டத்தில் திருமணிமுத்தாறு, சரபங்கா, வசிஷ்ட நதிகளை இணைக்க வேண்டும். விவசாயத்தில் அடுத்த தலைமுறையினர் ஈடுபட அதை லாபகரமான தொழிலாக மாற்ற வேண்டும் என பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தீய சக்தி திமுகவை ஒழிக்க கட்சி தொடங்கியவர் எம்ஜிஆர். ஆனால் திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க பழனிசாமி முயன்றார். இது எவ்வளவு பெரிய துரோகம்! ஒட்டுமொத்த அதிமுகவை அடகு வைக்க நினைத்தவர் பழனிசாமி என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நேரில் சந்தித்து பேசினார். வாழும் எம்ஜிஆர், முதல்வர் விஜய் தலைமையிலான கட்சியில்தான் அதிமுகவினர் இணைந்துள்ளனர். இங்கு கூடிய கூட்டத்தை பார்த்தால் காசு கொடுத்து கூட்டிய கூட்டமாகவா தோன்றுகிறது என மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் அமைச்சர் அருண்ராஜ் முதல்வரை புகழ்ந்து பேசினார். நம் முதல்வர் விஜயின் தலைமையை ஏற்று மாற்றுக் கட்சியினர் ஒவ்வொரு வாரமும் சாறை சாறையாய் கட்சியில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் நல்ல தலைவராக எம்ஜிஆருக்கு பின் நம் தலைவர் முதல்வர் விஜய்தான் இருக்கிறார் என தாவேகவில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் அமைச்சர் ரமேஷ் பேசினார். அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக மட்டும் தொடர்கிறேன். அதிமுக மகளிரணி கூட்டத்தில் பங்கேற்க எடப்பாடி தன்னை அழைக்கவில்லை என வேலுமணி கூறியுள்ளார். இபிஎஸ்ஸின் தவறான முடிவுகளால் அதிமுக தள்ளாட்டமான நிலைக்கு சென்றுவிட்டது. ஒரு தலைவர் சரியான முடிவெடுக்க தவறினால் அந்த இயக்கம் என்னவாகும் என்பதற்கு அதிமுக தான் உதாரணம் என தாவேகவில் இணைந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் விமர்சித்தார். திமுகவுடன் கூட்டணி சேர நினைத்ததுதான் துரோகம். எடப்பாடி பழனிசாமியுடன் இருப்பவர்கள்தான் துரோகிகள். துரோகிகள் அதிமுகவிலேயே தங்கிவிட்டனர். நல்லவர்கள் அனைவரும் தாவேகவில் இணைந்துள்ளனர் என அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னார். தேர்தலை சந்தித்துதான் ஆட்சிக்கு வருவோம், மக்களை சந்திக்காமல் ஆட்சிக்கு வரமாட்டோம் என திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி கூறினார். நிச்சயமாக நாங்கள் ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம் என்றார்.
50 கோடி ரூபாய்க்கு எம்எல்ஏக்களையும் 2000 ரூபாய் கொடுத்து மக்களின் வாக்குகளையும் வாங்க ஸ்டாலின் நினைக்கிறார். மக்கள் அளித்த தீர்ப்பை பணத்தை கொண்டு மாற்ற ஸ்டாலின் நினைக்கிறார் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். அடுத்து வரும் தேர்தலிலும் விஜய் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராவார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் திமுக ஆட்சியில் கொடிக்கட்டி பறந்த ஊழலை இல்லாமலாக்கிவிட்டார் என்றார். அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, வேலூர் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாக எழுந்த புகாரில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமார் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தில் 2 பிரிவுகள் உள்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபுதாபியைச் சேர்ந்த IHC நிறுவனத்துடன் இணைந்து ஒடிசாவில் 1.10 லட்சம் கோடி மதிப்பீட்டில் ஆண்டுக்கு 20 லட்சம் டன் அலுமினியம் தயாரிக்க மிகப்பெரிய அலுமினிய ஆலையை அமைக்க உள்ளதாக அதானி குழுமம் அறிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள கௌரா ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தில் மின் கசிவு காரணமாக இன்று அதிகாலை ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் பணியாளர்கள் யாரும் அங்கு இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. பெங்களூர் மாடப்பட்டணா பகுதியில் உள்ள கல்குவாரியில் ராட்சத பாறை சரிந்து விழுந்ததில் 7 தொழிலாளர்கள் பலியாகினர். 6 பேர் காயமடைந்தனர். சவாலான சூழ்நிலைகளை கண்டு யாரும் பின்வாங்கக்கூடாது, மாறாக மீண்டும் எழுந்து நிற்க போராட வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பாகவத் தெரிவித்தார். 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் பிரதமர் டகாய்ச்சிக்கு பிரதமர் மோடி டெல்லியில் உற்சாக வரவேற்பு அளித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உபகோயிலான தலையூட்டி சாஸ்தா கோயில் மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தென்காளஹஸ்தி என்று அழைக்கப்படும் ஞானாம்பிகை உடனுரை காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது. ஆயிரக்கணக்கானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் பழைய கன்னிவாடி அருகே சுரக்காய்பட்டியில் உள்ள 200 ஆண்டுகள் பழமையான காளியம்மன் கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சிறையில் கைதிகளை சந்திக்க கூடுதல் நேரம் ஒதுக்க கோரி தொடரப்பட்ட பொதுநல மனு மீதான விசாரணையில் கைதிகளை வக்கீல்கள் சந்திப்பதற்கு கூடுதல் நேரம் ஒதுக்கப்படும் என புழல் சிறை நிர்வாகம் சென்னை ஹைகோர்ட்டில் பதிலளித்துள்ளது. பெரியபாளையம் இறால் ஆலையில் 2 டன் அமோனியா வாயு டேங்கர் லாரி மூலம் 2 நாளில் அகற்றப்படும் என திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அமோனியா வாயு பாதுகாப்பாக அகற்றப்படும் என்றார். மணமகள் மன்றங்களில் யூடியூபர்கள் ஆய்வு என்ற பெயரில் அத்துமீறி வீடியோ எடுக்கக்கூடாது என ஹைகோர்ட் மதுரை கிளை அமர்வு இடைக்கால தடை விதித்துள்ளது. தொடர்புடைய அதிகாரிகள் மட்டுமே ஆய்வு செய்ய வேண்டும் என கூறுகிறது. அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் அரசு நேர்மையாக நடந்து கொள்ளும் என்று நம்புகிறோம் என ஹைகோர்ட் மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் அரசியல் தலையீடு இன்றி தகுதியுடையவர்களை நியமிக்க நடவடிக்கை கோரிய மனுவில் கோர்ட் கூறியுள்ளது. தூத்துக்குடி இளையரசன் நேந்தலில் பட்டாசு ஆலைக்கு உரிமம் வழங்கக்கூடாது என ஹைகோர்ட் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கிராம சபை கூட்ட தீர்மானத்தின்படி பட்டாசு தொழிற்சாலைக்கான உரிமம் வழங்க தடை விதிக்க கோரிய வழக்கில் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. வீடு வாங்குவோரை பாதுகாக்கும் விதமாக விளம்பரங்களில் பதிவு எண்ணை கட்டாயம் குறிப்பிட வேண்டும். எளிதில் படிக்க முடியாதவாறு விளம்பரம் செய்தாலோ விதிமீறல்கள் இருந்தாலோ 50,000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்பன உள்ளிட்ட புதிய கட்டுப்பாடுகளை தமிழக ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் விதித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த சாரதாம்பாள் பாட்டி தனது 100வது பிறந்த நாளை 3 தலைமுறை குடும்பத்தினருடன் இணைந்து கேக் வெட்டி கிடா விருந்துடன் விமரிசையாக கொண்டாடினார். திருச்சி மாநகராட்சி பொன்மலை கோட்ட அலுவலக பில் கலெக்டர் ராமமூர்த்தி சொத்து வரி நிர்ணயிக்க ரூபாய் 7,000 லஞ்சம் வாங்கிய போது லஞ்ச ஒழிப்பு துறையினரால் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். ரியல் எஸ்டேட் விளம்பரங்களில் விதிமீறல் இருந்தால் 50,000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 2,852 ஏரிகளில் நீரிருப்பு சுத்தமாக இல்லாமல் முற்றிலும் வறண்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக மதுரையில் 812 ஏரிகளும் திருவள்ளூர் மாவட்டத்தில் 75 ஏரிகளும் வறண்டுள்ளன.
தங்கம் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்து 1,07,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 150 ரூபாய் உயர்ந்து 13,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 250 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாடு முழுதும் இந்த மாதம் இயல்பை விட அதிக வெயில் அடிக்கும். மிக குறைந்த அளவே மழைப்பொழிவு இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பயங்கர நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு பிரேசில் கால்பந்து வீரர் நெய்மர் மருத்துவ உதவி மற்றும் அவசரகால நிவாரணப் பணிகளுக்காக 2,40,00,000 ரூபாய் வழங்கியுள்ளார். பனாமா கால்வாயை சீனா கைப்பற்ற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என அதிபர் டிரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் செனகல் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பெல்ஜியம் அணி த்ரில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் காங்கோ அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலாந்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஹாரிகேன் அடுத்தடுத்து 2 கோல்களை அடித்து அசத்தினார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் நாக் அவுட் சுற்று போட்டியில் போஸ்னியாவை அமெரிக்கா 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அமெரிக்கா தகுதி பெற்றுள்ளது. சமர் தீராத விளையாட்டு பிள்ளை படங்களை இயக்கிய திரு அடுத்ததாக விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நாயகனாக நடிக்கும் படத்தை இயக்க உள்ளார். இதனை சண்முக பாண்டியனின் மாமா LK சுதீஷ் தயாரிக்கிறார். மற்ற நடிகர் நடிகைகள் விவரம் விரைவில் அறிவிக்க உள்ளனர். நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடித்த ஜெயிலர் படம் ஹிட் ஆனது. ரம்யா கிருஷ்ணன், மோகன்லால், சிவராஜ்குமார், மிர்னா மேனன் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். அதே கூட்டணியில் தற்போது உருவாகியுள்ள 2ஆம் பாகத்தில் SJ சூர்யா, வித்யா பாலன், மிதுன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோரும் நடிக்கின்றனர். இப்படம் அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். 2002 லிங்குசாமி இயக்கத்தில் மாதவன், மீரா ஜாஸ்மின் நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் ரன் 24 ஆண்டுகளுக்கு பின் ஏப்ரல் 24 ரீரிலீஸ் செய்வதாக அறிவித்தனர். அப்போது இப்பட நிறுவனம் தயாரித்த மற்றொரு படமான சிவகாசி ரீரிலீஸ் ஆனதால் இதை தள்ளி வைத்தனர். இப்போது ஜூலை 10 தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகாவிலும் வெளியிடுவதாக அறிவித்துள்ளனர். நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி நடித்த கட்டா குஸ்தி 2 படம் நாளை ரிலீஸ் ஆகிறது. சமீபத்தில் திருமணம் பற்றிய கேள்விக்கு அவர், திருமணம் என்ற உறவுக்குள் நுழைவதில் குழப்பங்களும் தயக்கங்களும் இருப்பதாக கூறினார். ஆனால் தற்பொழுது அவர் அளித்த பேட்டியில், கட்டா குஸ்தி 2 படத்தில் ஒரு குழந்தையுடன் நெருக்கமாக நடித்தபோது எனக்குள் இருந்த தாய்மை உணர்வு விழித்தெழுந்தது. அதன் பிறகு திருமணம், குடும்ப வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்க துவங்கினேன். என் வாழ்க்கை துணையாக வருபவர் நல்ல கணவராக, குழந்தைக்கு நல்ல தந்தையாக, நம்பிக்கையுடன் வாழ்க்கையை பகிரும் நபராக இருக்க வேண்டும் என்றார். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடித்துள்ள படம் டிசி. வாமிகா கபீர் நாயகியாக நடிக்க அருண் மாதேஸ்வரன் இயக்கியுள்ளார். அதிரடி ஆக்ஷன் படமான அதில் ஒரு மெல்லிய காதல் கதையும் உள்ளது. படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடந்து வந்த நிலையில் வரும் ஜூலை 31 ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். ரிஷிகாந்த், அனிஷ்மா, சேத்தன் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகி வரும் படம் மொத ராத்திரி. இயக்குனர் ராஜா கருப்பசாமி கூறுகையில், ஒரு திருமண விழாவை மையமாக கொண்ட படம் இது. புதிய தொடக்கத்திற்கான கொண்டாட்டமாக தொடங்கும் நிகழ்வு ஒரு குழப்பத்தால் நிச்சயமற்ற சூழலாக மாற அதன்பின் என்ன நடக்கிறது என்பதுதான் கதை. படப்பிடிப்பு முடிந்துவிட்டது. அடுத்த மாதம் படத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளோம் என்றார். ஜனநாயகன் படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் அடுத்த 3 நாட்களுக்குள் கிடைக்கும் என்றும், இப்படத்தை ஜூலை 16 அல்லது ஜூலை 23 ஆகிய தேதிகளில் வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. சென்னை 28, கோவா, மங்காத்தா உள்ளிட்ட வெங்கட் பிரபுவின் படங்களில் நடித்து பிரபலமானவர் அரவிந்த் ஆகாஷ். இவருக்கு நேற்று மலேசியாவில் சாரா என்ற பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது. நாளை திருமணம் நடக்கிறது. நிச்சயதார்த்த நிகழ்வில் வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, வைபவ், விஜய் வசந்த், டான்ஸ் மாஸ்டர் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.